ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். யூரிக் ஆசிட் ஓவர் ஆயிடுச்சா? இந்த 5 இலைகள் போதுங்க யூரிக் அமிலத்தோட அளவை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு. அப்படி என்னென்ன 5 இலைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சீரான அளவில் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதில் ஒன்று தான் யூரிக் அமிலம். இந்த யூரிக் அமிலம் எவ்வளவு அளவோடு இருக்கணும், அளவு அதிகரிச்சிருப்ப இதை எப்படி குறைக்கணும், எந்தெந்த இயற்கை மூலிகை இலைகளை பயன்படுத்தி இந்த யூரிக் அமிலத்தை குறைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய பியூரின் அப்படிங்கிற சேர்மம் ஜீரணிக்கிறப்ப யூரிக் அமிலமாக உற்பத்தி ஆகுது. இது நம்மளோட உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய ஒரு கழிவு. இந்த கழிவுகள் சிறுநீர் மூலமாக தான் வெளியேறுது. எப்பயுமே கல்லீரலில் சுரக்கிற சிறுநீர் வழியாக வெளியேற்றம் செய்யப்படுற யூரிக் அமிலத்தோட அளவு சீரானதாக இருக்கணும். யூரிக் அமிலம் இருக்குல்ல, அது 1 டெசிலிட்டருக்கு 3.5 முதல் 7.2 மில்லிகிராம் வரம்பில் இருக்கணும். உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய அளவை விட வெளியேறும் யூரிக் அமிலத்தோட அளவு குறைவாக இருந்துச்சுன்னா மூட்டுகளுக்கு இடையில் தேங்கி நின்று வலியையும் வீக்கத்தையும் கூட உண்டு பண்ணிரும். யூரிக் ஆசிடோட அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கீழ்வாத பிரச்சனையை உண்டாக்கிரும். அதோடையே சிறுநீரகத்தில் கல், சிறுநீரக செயலிழப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். எலும்புகள்லாம் பலவீனமாகி முறிவு ஏற்படுறது இது மாதிரியான தொந்தரவுகளும் கூட ஏற்படலாம். இந்த பிரச்சனைகளை போக்க நிறைய மருத்துவ சிகிச்சைகள் இருக்குது. அதே சமயம் இயற்கை உணவின் மூலமாக, குறிப்பாக சில மூலிகை இலைகளின் மூலமாகவே இந்த யூரிக் அமிலத்தோட அளவை குறைக்கலாம். அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கொத்தமல்லி இலை. விட்டமின் சி, விட்டமின் கே, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மாங்கனீஸு, மெக்னீஷியம் இது எல்லாமே கொத்தமல்லி இலையில் இருக்குது. யூரிக் அமிலத்தை குறைக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். கொத்தமல்லி இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வர்றப்ப அது யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், பச்சையான பிரியாணி இலைகள். இந்த பச்சையான பிரியாணி இலைகள் இருக்குல்ல, இது யூரிக் அமிலத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் ஏ, போலிக் அமிலம் இதெல்லாம் இந்த பச்சையான பிரியாணி இலையில் இருக்குது. யூரிக் அமிலத்தை குறைக்கிறதுல இந்த பிரியாணி இலைகள் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். 15 பச்சை பிரியாணி இலைகளை 3 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிடோட பிரச்சனை குறையிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். தேர்ட் ஒன், கருவேப்பிலை. அதே போல் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆக்சிஜனேற்ற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் யூரிக் அமிலத்தோட அளவை கட்டுப்படுத்த செய்து கல்லீரலோட ஆரோக்கியத்தையும் கருவேப்பிலை காக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யூரிக் அமிலத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை கூட இந்த கருவேப்பிலைக்கு இருக்கு. ஃபோர்த் ஒன், துளசி இலைகள். துளசி இலையில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் ரத்தத்தில் இருக்கும்ல, அந்த யூரிக் அமிலத்தோட அளவை கட்டுப்படுத்தும் திறனை கொண்டிருக்கு. இது இயற்கையான டையூரிக் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால சிறுநீரக உற்பத்தியை தூண்டி உடல்லிருந்து யூரிக் அமிலத்தை வெளியேற்றுது. இந்த துளசி இலையையும் ஒரு கைப்பிடி எடுத்து வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டுட்டு வந்தாலே யூரிக் அமிலம் பிரச்சனை குறையிறத நீங்களே உணர முடியும். ஃபிஃப்த் ஒன், சீந்தில். குடிச்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சீந்தில் சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சீந்தில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வருதுல அந்த இலை தான். சீந்திலோட இலைகள் மட்டும் இல்லாமல் வேர்கள், தண்டுகளும் கூட மருந்தாக பயன்படுது. இது நம்மளோட உடம்புல இருக்குள்ள அந்த நச்சுக்களை நீக்கிறதோட உடலில் அதிகரித்து இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடோட அளவை குறைக்கிறதுக்கும் உதவுது. தொடர்ந்து சீந்தில நம்ம எடுத்துகிட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் கூட கூறுறாங்க.
இந்த வீடியோல வெறும் 5 மூலிகை இலைகளை பயன்படுத்தி எப்படி யூரிக் அமிலத்தோட அளவை கண்ட்ரோல் ஆக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.